இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். 2 நாளாகமம் 31:5. பல ஆண்டுகளுக்கு முன்பு கோல்கேட் என்ற ஒரு ஏழை அனாதை சிறுவன் நியூயார்க் பட்டணத்தை நோக்கி பிழைப்பு தேடி செல்ல ஆரம்பித்தான். அச்சமயம் அவன் கரத்தில் $10 பெருமான $1 நாணயம் மட்டுமே இருந்தது. தன் பிரயாண களைப்பை மறப்பதற்காக தன் அருமை தாய் கற்றுக் கொடுத்திருந்த இயேசு எந்த நேசரே என்ற பாடலை பாடிக்கொண்டே நடந்து சென்றான். தற்செயலாக அப்பக்கம் குதிரையின் மீது வந்து கொண்டிருந்த ஒரு சுவிசேஷகரின் கவனம் அச்சிறுவன் மேல் விழுந்தது. அந்த சிறுவன் பாடிய தெய்வீக பாடல் சுவிசேஷகரின் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பிற்று. உடனே அவர் பாசமுடன் அவனிடம் பேசி அவன் அனாதை என்றும் அவனுக்கு சோப்பு தயாரிக்கும் தொழில் தெரியும் என்றும் அறிந்து அவனுக்காக ஒரு நண்பருக்கு அறிமுக கடிதம் கொடுத்தார். அவன் புறப்பட்டு செல்லும் முன் அவனுக்காக ஜெபித்துவிட்டு, உன் வருமானத்திற்கெல்லாம் உண்மையாக தசமபாகம் கொடு, கர்த்தர் உன் தொழிலை விருத்தியாக்குவார் என்று கூறினார். கோல்கேட் நன்றி உணர்வோடு தேவனை துதித்தவாறே அந்த நண்பர் உதவியால் சிறிய சோப்பு தொழிலை ஆரம்பித்தான். அவனுக்கு கிடைத்த வருமானத்தில் தசம பாகத்தை தேவனுக்கு செலுத்துவதில் மிகவும் கவனமாக இருந்தான். தேவன் அவன் வியாபாரத்தை பலுகி பெருகச் செய்தார். தேவ ஊழியத்திற்கு 2 பங்கு கொடுத்தான். தேவன் இன்னமும் அவனை ஆசீர்வதித்தார். வருமானத்தில் எல்லாம் பாதிக்கு பாதி கொடுக்க ஆரம்பித்தான். தேவன் உலகமெங்கும் அவனை தொழிலை விருத்தி செய்தார். பெரும் பணக்காரரான தமது கோல்கேட் அதனால் அவன் 9 பாகம் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் மீதம் இருக்கும் 1 பாகமே கோடிக்கணக்கான ரூபாய்களாகும். என்றும் கோல்கேட்டின் பெயரில் ஒரு மிகப்பெரிய சர்வ கலாசாலையும் சோப்பு தொழிற்சாலையும் நியூயார்க் பட்டணத்தில் எழும்பி நிற்கின்றன. மல்கியா 3:10 இன்றும் அவன் நியூயார்க்கின் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சிறு வருமானமாக இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக தசமபாகம் செலுத்துவீர்களா? இதுவரையிலும் உண்மையாக செலுத்தராவிட்டால் உடனே கர்த்தருக்கு உண்மையாக இருக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பானந்த காலை பொழுதில் நீர் எங்களோடு பேசின எங்களுடைய உணர்வுகளிலே உன்னுடைய உண்மையை உணர்த்தின தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.